குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஊட்டியில் இருக்கிற பைகரா ஃபால்ஸை பற்றியும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பைகரா லேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி இந்த பக்கமா ஊட்டியிலிருந்து மைசூர் போகிற வழியில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. ஊட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பைகரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பைகரா வாட்டர் ஃபால்ஸில் கார் பார்க்கிங் கிடையாது. நீங்கள் ரோட்லேயே ஒரு ஓரமாக உங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாம். இந்த ரோட்டில் இருந்து ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பேட்ரி காரும் இருக்குது. ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நடக்க முடியாதவங்க பேட்ரி காரில் போகலாம். ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. இந்த பைகரா வாட்டர் ஃபால்ஸ் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த பைகரா வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா. 5 வயசுக்கு மேலே இருந்தால் டிக்கெட் எடுக்கணும். 5 வயசுக்கு கீழே இருந்தால் டிக்கெட் எடுக்க வேண்டாம். காலையில் 8:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கும். வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 10-15 நிமிஷம் நடந்து தான் போகணும். இந்த வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் சீசன் வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும்னு சொல்கிறாங்க. மாமா 30 ரூபா கொடுத்துருக்கேன் மாமா. ரோப் கார் இல்லையா? அந்த பேட்டரி கார் தான் சொன்னாரா? அம்மா பிடிச்சிட்டே இருங்க ப்ளீஸ். நாங்கள் இந்த பைகரா வாட்டர் ஃபால்ஸ் போனும்போது ஃபால்ஸில் வாட்டர் ஃப்ளோ இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த பைகரா வாட்டர் ஃபால்ஸை ஊட்டியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைதாங்க. ஏன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய திரைப்படங்களோட காட்சிகளை பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே 2 கிலோமீட்டர் தொலைவில் பைகரா லேக் இருக்குது. இந்த லேக்கில் போட்டிங்கும் இருக்குது. ஆர்டினரி போட்டிங்கும் இருக்குது, ஸ்பீட் போட்டிங்கும் இருக்குது. ஆர்டினரி போட்டிங்க்கு 400 ரூபா வரைக்கும், ஸ்பீட் போட்டிங்காக இருந்தால் 800 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு போட்டிங் பிடிக்கும்னா நீங்கள் கட்டாயமாக போட்டிங் போகலாம். பார்த்து பார்த்து
అక్కడ వరకు ఆటే కనిపిస్తారు మీరు పోయిరండి మళ్ళీ అదే ఒప్పిడుతుందా இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற பாதை கொஞ்சம் குறுகலாகவும் கொஞ்சம் மேடும் பள்ளமாகவும் தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகணும். அதனால தான் இதுக்கு பக்கத்திலேயே ஒரு பேரியர் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்து போகலாம். நீங்கள் பைகரா ஃபால்ஸுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.